ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் வேட்டைக்கு போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுலபமான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கோவக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு தெரியும். அதுக்கு கோவக்காவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கலாம். இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம், அதனால் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணணுன்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ சிறுபருப்பு பாசிப்பருப்புன்னு நம்ம சொல்லுவோம், அதை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம கூட்டாக செய்ய போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சுவை சூப்பராக இருக்கும். கோவக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு ரெசிப்பியே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் அண்டு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி. இப்போ குக்கரில் எல்லாமே போட்டு குக்கரில் 3 விசில் விட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பருப்பு வெந்துருச்சுனாலே நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்துடும். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் யார் வேணால் இது செய்யலாம். அவ்வளோ ஒரு சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இந்த கோவக்காய் கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஆயில் ஊற்றிடலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுவை இன்னும் சூப்பராக இருக்கும். கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டால் சிறிதளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பருப்புலையும் போட்டிருக்கோம், அதனால் இது வாசத்துக்காக நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வரமிளகா 3 நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கிடைக்காதனால பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸோ, தக்காளி வெங்காயம் அண்டு கோவக்காய் கட் பண்ணுறதுக்கு, பருப்பு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், இந்த தாளிப்பு ஒன்று கொட்டி 15 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பேச்சுலர் பிகினர்ஸ் யார் வேணால் இது செய்யக்கூடிய இந்த கோவக்காய் கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இந்த சுவையும் இந்த மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, இந்த அரோமா நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.